அபிஷேக அக்கினி. சொல்லுங்கள் சத்தமா, அபிஷேக அக்கினி. அனாயிண்டிங் ஆஃப் ஃபயர், அனாயிண்டிங் ஆஃப் ஃபயர், அபிஷேக அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் மேடையிலிருந்து பேசுவதைப் போல நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க நான் உங்களை அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்க வேண்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்கிறேன். 5 முதல் 10 வசனங்கள் வரைக்குமாக. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் முப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியன் ஆகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் அந்த தம்பி ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் பலருக்கும் தரிசனமானார். 40 நாட்களுக்கு பின்பதாக இயேசு சீசர்களை ஒலிவமலைக்கு அழைத்து சென்று, ஒலிவமலையின் மேல் எல்லாரும் கூடி வந்திருக்கையில் தானே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசு பரம் ஏறி போனார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு அவர் ஏறி போவதற்கு முன்பதாக ஒரு மேகம் வந்து அவரை மூடிக்கொள்வதற்கு முன்பதாக சீசர்களிடத்திலே பேர் ஆணை ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டார். பேர் ஆணை, கிரேட் கமிஷன். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இது சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடபடிகளிலும் சேர்த்து வாசித்து பார்த்தால் இந்த காரியம் புரியும். என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படாமல் பலன் அடையவும் முடியாது, ஊழியம் செய்யவும் முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் இந்த ஊரை விட்டு, எருசலேமை விட்டு நீங்கள் எங்கும் போக வேண்டாம் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு நீங்க வெளியே போகலாம், ஊழியம் செய்யலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்தபடியே சீசர்கள் மேல் வீட்டறையிலே ஒரு 120 பேர் போல கூடி 10 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் தேவ சமூகத்தை காத்திருந்து அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் என்று, பெந்தெகோஸ்தே என்றால் ஒரு சபை பிரிவு அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள். பெந்தெகோஸ்தே என்றால் பெண்டிகாஸ்ட்
என்றால் அந்த கிரேக்க வார்த்தைக்கு 50 என்று அர்த்தம். 50th, 50வது என்று அர்த்தம். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, 7 பண்டிகைகளிலே ஒன்று. ஒரு 3 பண்டிகைக்கு மக்கள் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு தேவாலயம் இருக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும். ஒரு 3 பண்டிகைக்கு வர வேண்டும். இது பெந்தெகோஸ்தே பண்டிகை. எருசலேமுக்கு தேவாலயம் இருக்கின்ற இடத்திற்கு மக்கள் எல்லாரும் கூடி வர வேண்டும். எல்லாரும் கூடி வருவார்கள். எல்லாரும் ஆடி அமாவாசைக்கு எங்க இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். கூடி வருவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடை நடக்கும்போது இந்து விக்கிரக கோயில்களிலே எங்க இருக்கிறவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த நாள் எல்லாரும் கூடி வருவாங்க. 50வது நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள், அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையில் கூடி வந்திருக்கையில், தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கையில் தானே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவருடைய பிரசன்னம் அந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. தேவனுடைய பிரசன்னம் அந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. ஆவியானவர் பிரிந்திருக்கும் நாவுகள் போல, அப்படியே பிரிந்திருக்கும் நாக்கு பிரிந்திருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பாம்புக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிரிந்திருக்கும் நாவுகள் போல ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கினார். ஒவ்வொரு தலை மேலும் அப்படியே பிரிந்திருக்கும் நாக்கு போல அப்படியே ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதை எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்தார்கள். பேதுரு மேலே இறங்குவதை யோவான் பார்த்தார். யோவான் மேலே வந்து இறங்குவதை யாக்கோபு பார்த்தார். யாக்கோபின் மேலே வந்து இறங்குவதை யோவான் பார்த்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்தார்கள். அந்த பிரிந்திருக்கும் நாவுகள் போல இருக்கிற அந்த நாவு அவர்கள் மேல் வந்து தங்குவதையும் பார்த்தார்கள். அப்படியே அவர்கள் மேலே வந்து இறங்கினதை பார்த்தார்கள். இறங்கின உடனே அவர்கள் அபிஷேகத்தை பெற்று, ஐ காட் இட், நான் பெற்றுக்கொண்டேன், ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொருத்தரா கத்த ஆரம்பிச்சாங்க, ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன், ஐ காட் இட், ஐ காட் இட், ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேசிக்கொண்டு அறைக்குள் உருண்டு கொண்டிருக்கவில்லை. அறைக்குள் உருண்டு கொண்டிருக்கவில்லை, மாறாக பேசிக்கொண்டு அவர்கள் மேல் அறையிலிருந்து மாடி படி வழியாக கீழே இறங்கி தெருவுக்கு வந்து தெருவிலே நின்று பேச ஆரம்பித்தார்கள். தெருவிலே நின்று பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டு ஆங்காங்கே இருந்ததான எல்லா வெளிநாட்டு யூதர்களும், வெளி தேசங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் எல்லாம் சத்தம் கேட்டு கூடி வந்தார்கள். சத்தம் கேட்டு கூடி வந்தார்கள். அந்த யூதர்கள் எல்லாம் இந்த சீசர்கள் தங்கள் தங்கள் பாஷைகளிலே பேச கேட்டார்கள். தங்கள் தங்கள் பாஷைகளிலே பேச கேட்டார்கள். இந்த யூதர்கள் எல்லாம் யூதர்கள் தான். ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே, தாத்தா காலத்திலேயே அவங்க வெவ்வேறு தேசத்திற்கு, சிலர் ஆப்பிரிக்காவுக்கு, சிலர் ஐரோப்பாவுக்கு, சிலர் லண்டனுக்கு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் போய் செட்டில் ஆனவர்கள். வெவ்வேறு இடங்களில், சிலர் பாபிலோனுக்கு, வெவ்வேறு இடங்களிலே போய் செட்டில் ஆனவர்கள். ஆகவே அந்த தேசத்திலேயே பிறந்து வளர்ந்து படித்து இப்ப அங்கேயே செட்டில் ஆனபடினாலே அவர்கள் யூத பாஷைகளை பேசுகிறதை காட்டிலும் அந்தந்த தேசத்தின் பாஷைகளை அவர்கள் பேசி வந்தார்கள். சொல்றது புரியுதா? ஆமா, அந்தந்த தேசத்தின் பாஷைகளை பேசி வந்தார்கள். அந்த யூதர்கள் எல்லாம் இப்பொழுது
சீசர்கள் தங்கள் தேசத்து பாஷையிலே பேசுவதை கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்தது வேறு தேசங்களிலே, பேசுவது அந்தந்த தேசத்தின் பாஷைகளிலே. ஆனால் சீசர்கள் தங்கள் பாஷைகளில் பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். பேசுகிற யாவரும் இயேசுவின் சீசர்கள் அந்த பாஷைகளை அறியாதவர்கள். இவர்கள் அவர்கள் பேசுவதை சுவிசேஷம், தங்கள் பாஷைகளில் சீசர்கள் சுவிசேஷம் சொல்வதை, அந்நிய பாஷை பேசினா அந்நிய பாஷை அல்ல, இவர்கள் பாஷைகளிலே அவர்கள் சுவிசேஷம், மகனே நீ பாவி, நீ ரட்சிக்கப்படணும், உன் அக்கிரமத்தை விட்டு வெளியே வரணும், உன் பாவத்தை விட்டு வெளியே வரணும், நரக ஆக்கினைக்கு சிக்கிக்கொள்ளக்கூடாது. தங்கள் பாஷைகளிலே அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவதை இவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு சீசர்களுக்கு அந்த பாஷை தெரியாது, அந்த பாஷையினுடைய அர்த்தமும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு தங்கள் பாஷைகளிலே பேசுகிறதை கேட்டார்கள். நான் ஒரு தமிழன். ஒரு வார்த்தை, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். புத்தே ನುಂಬ ಗೀಲೆ ಅದ ಮಗೆ ಮಿದಿವಂಡೆ ಶಬರಂಡೆ. தெலுங்கா? சிங்கள பாஷையில் பேசுகிறேன். சிங்கள பாஷை எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை அந்நிய பாஷையாக பேசினால் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்போ நான் தமிழ், சிங்கள பாஷை எனக்கு தெரியாது. ஒரு சிங்கள மொழி பேசுகிற இலங்கைக்காரர் நான் சொல்றதை கேட்டா அவருக்கு நல்லா புரியும். அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருவார். என்ன இந்த பாஸ்டர் தமிழ் மாத்திரம்தான் தெரியும், இவர் அழகா புத்தே நும்ப கீல அத மகை மிது வரண்டே, அப்படியே நம்ம பாஷையில தெளிவா சொல்றாரே. இப்படித்தான் ஆங்காங்கு வந்திருந்த யூதர்கள் எல்லாம் தங்கள் ஒருவர் அரபு பாஷையில பேச கேட்டார்கள், ஒருவர் பிலிப்பு பாஷையில பேச கேட்டார்கள். எல்லாம் வெவ்வேறு பாஷைகள் அவரவர்கள் தேசத்தின் பாஷைகளிலே பேச கேட்டார்கள். அபிஷேக அக்கினி உங்கள் மேல் இருக்குமையானால் அந்த அக்கினியை உங்களுக்குள்ளாகவே நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. ஆமென் சொல்வீங்களா? மேல் வீட்டறையில் அவர்கள் மேல் வந்து இறங்கின அபிஷேகம் இப்போ அவங்க தெருவுக்கு வந்த உடனே கேட்டவர்கள் வெளி தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்வீங்களா? பேதுரு இறங்கி வந்து ஏறத்தாழ 3000 பேர் கூடிட்டாங்க. தெருவில் 3000 பேர் கூடிட்டாங்க. 3000 பேருக்கும் இப்போ அவர் யூதர் தானே, வந்திருக்கவர்கள் எல்லாம் யூதர்கள் தானே, யூத பாஷையிலே பேசுகிறார். பேதுரு பேசுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. செய்தியை, தேவனுடைய வார்த்தை கேட்ட 3000 பேரும் கூடியிருந்த 3000 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேரும் அந்த சனமே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்கள் மேல் தங்கியிருக்கும் அபிஷேக அக்கினி உங்களை நெருங்கி வரும் எவர் மேலும், உங்களை நெருங்கி வரும் எவரையும் அந்த அபிஷேக அக்கினி பற்றி கொள்ளும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, உங்கள்கிட்ட யார் நெருங்கி வந்தாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, அவர்களையும் அந்த அபிஷேக அக்கினி
அவர்களையும் பற்றிக்கொள்ளும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. If you are close to something that can catch fire, if you are close to something that close to you catch the fire, உங்க கிட்ட நெருங்கி வருகிற யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, உங்க மேல இருக்கிற அக்கினி அவர்களை பற்றிக்கொள்ளும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இந்த 3000 பேரும் அபிஷேகத்தில் நிறைந்து அக்கினியாய் மாறி, இந்த 3000 பேர் மேலும் அக்கினி பற்றி கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களை சுற்றிலும் இருந்த அபிஷேக அக்கினியை பெற்றிருந்த ஒரு சில 100 பேருக்குள்ளார தான். அவர்களை சுற்றிலும் இருந்ததான ஒரு 100 பேருக்கும் குறைவான மக்கள், அவர்கள் மேலிருந்த அந்த அபிஷேக அக்கினி கூடி வந்திருந்த 3000 பேர் மேலும் பற்றி கொண்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாக அபிஷேக அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது, மறுபடியும் அதை அழித்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாக அபிஷேக அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது இன்னும் உங்கள் கணவர் மேல் அக்கினி பற்றாதது ஆச்சரியம். இன்னும் உங்கள் மனைவியின் மேல் அக்கினி பற்றாதது ஆச்சரியம். இன்னும் உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் பெற்றோர் மேல் அபிஷேக அக்கினி பற்றாதது ஆச்சரியம். ஆச்சரியம். கண்டிப்பா. ஆமா. கொழுந்து விட்டு அக்கினி எரியுது, பக்கத்தில் இருக்கிற எதுவும் சில நொடிகளில் அக்கினி பிடிச்சிடும். சரியாக சொல்லணும்னு சொன்னா, நீங்க அபிஷேக அக்கினியை பெற்றிருக்கும் பட்சத்தில் இன்னும் உங்களை நிறைய நிற்கிற உங்கள் குடும்பத்தார் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா, நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் முழுமையானது அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எரிகிற அனைத்தும் தன்னோடு கூட நெருங்கி இருக்கும் அனைத்தையும் எரிய வைக்கும். நான் சொல்றதை சொல்லுங்க. எரிகிற அனைத்தும் தன்னோடு கூட நெருங்கி நிற்கிற அனைத்தையும் எரிய வைக்கும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எரிகிற அனைத்தும் தன்னோடு கூட நெருங்கி இருக்கிற, நெருக்கமாயிருக்கிற அனைத்தையும் எரிய வைக்கும். அடுத்த நாள் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள் போகிறார்கள். மாலை 3 மணி அளவிலே அவர்கள் ஆலயத்திற்குள்ளாக போகிறார்கள். தேவாலயத்திலே அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு வாசல், அந்த வாசல் வழியாக அவர்கள் ஆலயத்திற்குள் போகிறார்கள். உட்கார்ந்துரும். ஐன்ஸ்டீன் உள்ளார உட்காரு, போய் உட்காரு. வசனம்லாம் இனிமேல் எடுக்க வேண்டாம். பிறந்தது முதல் சப்பானியாயிருக்கிற ஒரு மனுஷன் அந்த ஆலயத்தின் வாசலிலே படுத்து கிடக்கிறான். பிறந்தது முதல் சப்பானி. ஆலயத்துக்குள்ளே போகிற எல்லாரை பார்த்தும் பிச்சை கேட்கிறது அவனுடைய வழக்கம். இப்போ பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள் போகிறார்கள். ஆலயத்துக்குள் உள்ளே போகிற அவர்களை பார்த்து இவன் தர்மம் கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். இவன் பிச்சை கேட்கிறான். பேதுரு அவனை உற்று பார்த்தார். அவன் பிச்சை கேட்கிறான். ஐயா, தர்மம் தர்மம், பிச்சை கேட்கிறான். Sometimes you can be asking for something that you really don't need. Sometimes you can be asking for something
that you don't actually need. சில நேரங்களில் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்றை நீங்கள் ஜெபத்திலே கேட்கக்கூடும். நான் சொல்றது புரியுதா? ஆமா. உங்களுக்கு தேவையே அநேக நேரங்களிலே உங்களுக்கு தேவை இல்லை என்று பரலோகம் எண்ணுகிற சில காரியங்களை உங்களுக்கு தேவை என்று நினைத்து நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த சப்பானியும் அப்படித்தான். பிச்சை பேதுருவை பார்த்து யோவானை பார்த்து பிச்சை கேட்டான். அவங்க சொல்லிட்டாங்க, நோ, ஒண்ணு இல்லை என்னிடத்துல, ஒண்ணு நீ கேட்கிற ஒன்றும் என்னிடத்துல இல்லை. பட் we have got something else. ஆனால் வேறு ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது. We don't have what you asking for, but we have what you don't have. But we have what you need. நீ கேட்கிற எதுவும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் உனக்கு அவசியமானது எங்களிடத்தில் இருக்கிறது. உனக்கு தேவையானது எங்களிடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து அவர்கள் தூக்கிவிட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நசரேயனாகிய அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே நிறைய பேர் இருந்திருக்கலாம். வேதத்திலும் இயேசு என்ற பெயரிலே அநேகர் இருந்ததை நாம் வாசிக்க முடியும். வீட்டில் வாசித்து பாருங்க. இயேசு என்ற பெயரிலே நிறைய பேர் இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த அப்போஸ்தலர்கள் ஊரு பேரை அடையாளமாக சொல்லுகிறார்கள். எப்படி? எடப்பாடி பழனிசாமி, திருச்சி சிவா, நெல்லை ஆரோன், நாஞ்சில் சம்பத், அப்படி ஊர் பேரை அட்ரஸ் சொல்லி நாம் பண்ணுகிறோமோ, அதை போல இயேசு கிறிஸ்து நாசரேத்தை சேர்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்தி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவள் சொல்கிறார். The fire that was in Peter and John jumped on that man. பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இருந்த அந்த அபிஷேக அக்கினி இப்பொழுது சப்பானியை தொட்டிக் கொண்டது. ஆமென் சொல்வீங்களா? அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வேதம் சொல்கிறது. அவன் உடனடியாக அவன் எழுந்து நிற்கும்படியாய் பலன் அடைந்தான். குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்தான் என்று வேதம் சொல்கிறது. குதித்து எழுந்து நின்று நடந்தான். அந்த அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டோனே பிறந்தது முதல் சப்பானி பாருங்க. பிறந்தது முதல் சப்பானி, பிறந்தது முதல் சப்பானி, பிறந்தது முதல் சப்பானி குதித்துக் கொண்டே இருக்கிறான். Nobody can stop him. அவன் மற்றவங்க குதிச்சதை பார்த்திருக்கான், இதுவரைக்கும் குதிச்சதே கிடையாது. குதித்துக் கொண்டே இருக்கிறான். குதித்து எழுந்து நின்று நடந்து, குதித்து நின்று தேவனை துதித்து, அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டே, ராஜா நீங்க வாய, அவங்க கையை பிடிச்சுக்கிட்டே அவன் குதிச்சுக்கிட்டே ஓடி இருப்பான் ஆலயத்துக்குள்ள. இவர்தான் பேதுரு போறார் ஆலயத்துக்குள்ளார. அவன் குதிச்சுக்கிட்டே போறான். குதித்துக் கொண்டே போகிறான். அவர்கள் கைகளை பிடித்து அவன் குதித்துக் கொண்டே போகிறான். முதலாக அவன் குதிக்கிறான். முதலாக அவன் ஆலயத்துக்குள் போகிறான். முதலாக இப்போது அவனுக்குள்ளே அந்த அபிஷேக அக்கினி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்
என்று சொன்னார்களே ஒழிய, ஆனா அவங்க சொன்னதை கவனிங்க. நீ கேட்கிற காசு எங்களிடத்துல இல்லை, ஆனா எங்களிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேக அக்கினியை உனக்கு தருகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எங்களிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேக அக்கினியை உனக்கு தருகிறோம். அவன் அந்த அபிஷேக அக்கினியை பெற்ற மாத்திரத்திலே சப்பானியாய் படுத்து கிடந்தவன், 40 வருஷத்திற்கு மேலே படுத்து கிடந்தவன் இப்பொழுது எழுந்து அவன் குதிக்க, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். அலங்கார வாசலுக்கு முன்னால சாக்க விரிச்சு படுத்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தானே, அந்த சப்பானியா இவன் என்று சொல்லி, சப்பானியா இவன் என்று சொல்லி, அவனா இவன் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களாம். வருஷக்கணக்காக அவன் அந்த ஆலயத்தின் வாசலிலே ஒருமுறை கூட ஆலயத்துக்குள்ளே போவதற்கு தகுதியற்றவனாக, சுகம் என்பதை அறியாதவனாக அவன் ஆலயத்தின் வாசலில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். உங்களில் சிலர் தவறாமல் சபைக்கு வந்து போகும் நல்ல விசுவாசிகள் தான் நீங்கள். ஆனால் அபிஷேகம் இல்லாததினாலே, அந்த அபிஷேக அக்கினி இல்லாததினாலே, மறுபடியும் சொல்லுகிறேன், நல்ல விசுவாசிகள், சபைக்கு வந்து போகிற நல்ல விசுவாசிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அபிஷேக அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாததினாலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், வருஷக்கணக்காக சூழ்நிலையை விட்டு விடுதலையாக முடியாமல் படுத்து கிடக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் சரி, உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் சரி, எந்த சூழ்நிலை என்பது எனக்கு தெரியாது. உங்கள் சூழ்நிலையை விட்டு விடுதலை ஆகாமல் இருக்கின்ற நிலைமையிலே வருஷக்கணக்காக நீங்கள் இருப்பதற்கு காரணம் அந்த அபிஷேக அக்கினி உங்களுக்குள் இல்லாததே. ஆமாம். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவனை பார்க்கிறார்கள், பேதுருவை யோவானை பார்க்கிறார்கள், சப்பானியையும் பார்க்கிறார்கள், பேதுருவை யோவானை பார்க்கிறார்கள். சப்பானி என்ன செய்தார் இந்த மனிதர்? 40 வருஷமாய் படுத்து கிடந்தவன் இப்படி குதிக்கிறானே, என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்ததை இவர்கள் பார்க்கவில்லை. என்ன செய்தார்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்கள் ஆச்சரியமாய் பார்த்த பொழுது பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறார், இப்படி பார்க்காதீங்க, என்னமோ நாங்க பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு நீங்க பார்க்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இதை நாங்கள் செய்யவில்லை. எங்கள் சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இதை நாங்கள் செய்யவில்லை. இவன் இப்படி குதிப்பதற்கு காரணம் இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, பின்னால் இருக்கவர்கள் எந்தன். ஒன் மோர் டைம். வியாதிப்பட்டு வியாதியோடு கூட இருந்தாயே, இப்ப நல்ல சுகத்தோடு இருக்கிறாயே, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனப்பா? இல்ல எந்த ஆஸ்பத்திரிக்கு போகல. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. கடனோடு கூட இருந்தாயே, எல்லா கடனும் தீர்ந்துருச்சுன்னு சொல்றியே, எந்த பேங்க்ல உனக்கு லோன் கொடுத்தாங்க? எந்த பேங்க்லயும் எனக்கு லோன் தரல. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. குடிகாரனா
பன்னியோட பன்னியா உருண்டுகிட்டு இருந்தியே, இப்ப வெள்ளையும் சல்லையுமா பைபிளை கையில தூக்கிட்டு போறியே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தப்பா? ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இந்த இயேசுவே சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு இருப்பியப்பா. ஆஸ்பத்திரியில் எப்ப பார்த்தாலும் ஒன்ன பார்க்கலாமே, டாக்டரை பார்க்க முடியுதோ இல்லையோ, ஒன்ன ஆஸ்பத்திரியில் பார்க்கலாமே. இப்ப ஆஸ்பத்திரி பக்கமே வரது இல்லையே. சௌக்கியமாயிருச்சா? சுகமாயிட்டியா? எப்படி சுகமானுச்சு? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. இப்படி கேட்டாங்க பாத்தீங்களா? அவங்க மேலேயும் அக்கினி அபிஷேகம் இறங்கியது. ஆமென் சொல்லுவீங்களா? சுத்தி நின்று கேட்டாங்க பாத்தீங்களா? கேட்கிற என்ன ஆச்சு? அது யாரு? இயேசு யாரு? அந்த இயேசு யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற கேட்கிற எல்லார் மேலும் அந்த அபிஷேக அக்கினி இறங்கியது. அப்போ இந்த அப்போஸ்தலரிடத்திலே, பேதுருவிடத்திலே, யோவானிடத்திலே வருகிற எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலே ஜனத்தினுடைய தலைவரும் மூப்பர்களும் வேத பாரகரும் பிரதான ஆசிரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் எல்லாரும் மகா எரிச்சலோடும் கோபத்தோடும் இவர்களை அழைத்து அனுப்புகிறார்கள். இவர்களை அழைத்து அனுப்பி இவர்களிடத்திலே, பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். Stop talking about Jesus. Peter, John, you must stop talking about Jesus. பேதுரு, யோவான், இனி முதல் இந்த இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, பேசுவதை நிறுத்த வேண்டும். என்ன சொன்னீங்க? காதல விழல. என்ன சொன்னீங்க? ஸ்டாப். அதுக்கு பேதுரு சொன்னா, we cannot stop talking about who Jesus is and what he has done for us. இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்கிறவர் என்பதையும் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் 3 வருஷத்திற்கு மேலாக அவர் பேசினதையும் அவர் செய்ததையும் எங்கள் சொந்த கண்களால் கண்டு எங்கள் சொந்த காதுகளால் கேட்டு இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது அந்த இயேசுவை பற்றியும் அவர் செய்கிற அற்புதங்களை குறித்தும் எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? வாசித்து பாருங்க, 13வது வசனத்தை வாசித்து பாருங்க வேகமாய். 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும், கவனிங்கள், அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும், பேதமை உள்ளவர் வெகுளியானவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கவனிங்கள், கவனிங்கள், அவர்கள் பேசுகிற அந்த தைரியத்தை கண்டு அதே பிரதான ஆசாரியனுடைய அந்த மாளிகையினுடைய முற்றத்தில் தான் இந்த பேதுரு சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக, வேலைக்காரிக்கு முன்பதாக 3 தரம் இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தவர். அரண்மனைக்கு இவர் தான் மீன் கொண்டு போறவர். அதனால அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வேலைக்காரிக்கும் வேலைக்காரர்களுக்கும் மிகவும் நன்றாய் பரிச்சயப்பட்டவர். அந்த வேலைக்காரிகளில் ஒருத்தி கேட்கிறா, உன்னை
நீ அரண்மனைக்கு மீன் கொண்டு வரவல்ல, மீன் கொண்டு வர நீ எப்போ நீ இந்த ஆளோடு கூட இயேசுவோடு கூட நீ சேர்ந்த, அவனோடு கூட நீயும் சேர்ந்திருக்கல, அவன் கூட்டம் தானே நீயும் அப்படின்னு சொன்ன. அவன் அந்த வேலைக்காரிக்கு முன்பதாக அந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, அந்த இயேசு யார் என்றே எனக்கு தெரியாது என்று அவன் 3 முறை இயேசுவை மறுதலித்தான். இப்போ அதே பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக அந்த பேதுரு நின்று அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அந்த அவன் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்னாவே, நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறீங்கனாவே அநேகர் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஆச்சரியப்படுவார்கள். அநேகர் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. You may not like the way I talk. You may not like the way I do things. You may not like the way I worship. நான் பாடுகிறது வேண்டுமானால் உங்களுக்கு இஷ்டமில்லாமல் இருக்கலாம், நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், என்னையும் பிடிக்காமல் இருக்கலாம், என் பேச்சும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், என் ஆராதனை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் செய்கிற ஊழியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் யூ cannot ignore what I have. ஆனால் நான் பெற்றிருக்கிற அந்த அக்கினி அபிஷேகம் இருக்கிறதே, அபிஷேக அக்கினி இருக்கிறதே, அதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, நீங்க உங்களை சபையில சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்க பேரை உங்களை பார்த்தாவே வெறுப்பா இருக்கலாம், உங்க மாமியாருக்கு, உங்க மருமகளுக்கு, அல்லது உங்களுடைய வீட்டாருக்கு, உங்க குடும்பத்தாருக்கு உங்க மேல அவ்வளவு எரிச்சலும் வெறுப்பாவும் இருக்கலாம். நீங்கள் பேசுவது பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழியம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனா உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேக அக்கினி இருக்குது, அதை அவர்களால் ஒருபோதும் மறுக்க முடியாது. They cannot ignore the fire you have. நீங்கள் பெற்றிருக்கிற அந்த அபிஷேக அக்கினியை அவர்கள் மறுக்கவே முடியாது. அன்னாவும் காய்பாவும் ஜனத்தினுடைய அதிபதிகள் எல்லாம் பேதுருவை யோவானை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். இந்த பேதுருவும் யோவானும் மற்ற சீசரிடத்தில் வந்தார்கள். மற்ற சீசரிடத்தில் வந்து நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். 30வது வசனத்தை வாசித்து பார்க்க. 30வது வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். எல்லா சீஷர்களும் இப்பொழுது ஒரு ஜெபம் செய்கிறார்கள். என்ன ஜெபம் செய்கிறார்கள் தெரியுமா? இப்படிப்பட்ட அற்புதங்களை இன்னும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை கொண்டு நீ செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட அற்புதங்களை நீ இன்னும் செய்யும்படிக்கு தைரியத்தை நீ தர வேண்டும், அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஏன் அந்த ஜெபம்? why this prayer? ஏன் அந்த ஜெபம்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருந்து இந்த சம்பவம் நடக்கும் வரைக்குமாக பரிசுத்த ஆவியானவர் இவளுக்கு தந்த அந்த அபிஷேகத்தை
அவர்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், போகிற இடங்கள்லாம், சாப்பிடுற இடத்துல, நிற்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல, சந்தை வெளிகளிலே, ஆலயத்திற்குள்ளே போகும்போது, ஆலயத்திற்கு வெளியே வரும்போது, எல்லா இடங்களிலும் இவர்கள் ஆவியானவர் தந்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேக அக்கினியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர்கள், நான் சொல்லுவதை நன்றாக கவனிங்கள், அவர்கள் பெற்றிருந்த அபிஷேக அக்கினி அணைந்து போகவில்லை. இட் வாஸ் நாட் quenched out. அவர்கள் பெற்றிருந்த அந்த அபிஷேக அக்கினி அணைந்து போகவில்லை. அபிஷேகம் அணைஞ்சு போகல. ஆனா மீண்டும் மீண்டும் இன்னும் 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 அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமையானால், தொடர வேண்டுமையானால், they need a refill. மீண்டுமாக நிரப்பப்படுதல் அவசியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? நான் என்ன வார்த்தை சொன்னேன்? என்ன சொன்னேன்? நிரப்பப்படுதல். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க, நிரப்பப்படுதல். இன்னொரு தடவை சொல்லுங்க, நிரப்பப்படுதல். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, ரீஃபில். ரீஃபில். அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, கேஸ் ஸ்டவ். சில நேரத்தில் அந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த தீ இருக்குல்ல, அப்படியே குறையுது, அப்படியே குறையுது, ஃப்ளேம் அப்படியே குறையிறத பார்த்தோன்னா என்ன செய்வீங்க? சகோதரி மாதிரி என்ன செய்வீங்க? கேஸ் ஸ்டவ்வில் ஃப்ளேம் அப்படியே குறையிறத பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? அப்படியே அப்படியே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, ஆமாம் ஆமாம், வடிக்க போகிற நேரம், இந்த நேரத்தில் ஃப்ளேம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்களேன், புரிய. இன்னொரு சிலிண்டரா? கரெக்டாக சொல்லுங்க. என்னம்மா? கொஞ்சம் தயவு செய்து உண்மையிலே என்ன சொல்றீங்க? என்ன செய்வீங்க? என்னம்மா? அடி புரியலம்மா, எனக்கு காதுல விழல. வேற சிலிண்டரா? என்னங்க இவ்வளோ இத்தனை வருஷம் அடுப்படியில் வேலை செஞ்சுட்டு நான் கேட்குற ஒரு கேள்விக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏதாச்சும் கீர் எப்படி செய்யறதுன்னா உங்ககிட்ட கேட்டேன். கேஸ் குறைஞ்சிதுன்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டேன். செய்யாததெல்லாம் சொல்றீங்களே, கரெக்டாக சொல்லுங்க. யாராச்சும் நிறைய அணைச்சிருவீங்களா? அதுதான் முடியலையம்மா, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆட்டுவீங்க. சிலிண்டர் என்ன செய்வீங்க? ஆமாங்க, உடனே மாற்றுவீங்களாங்க. பின்ன மாற்றுவேன்றீங்க, சிலிண்டர் உடனே மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டோம். என்ன செய்வோம்? அட ஐயோ அப்பா, இந்த நேரத்தில் என்னங்க கொஞ்சம் வாங்கல அந்த சிலிண்டரை, கொஞ்சம் டேய் வாடா அந்த சிலிண்டரை கொஞ்சம் எடுத்துருவா, ஜோயல் வாடா கொஞ்சம் அந்த சிலிண்டரை, எயின்ஸ்டீன் அந்த சிலிண்டரை கொஞ்சம் எடுத்துருவாடா. சிலிண்டரை வர வரைக்கும் இப்படி ஆகிலும் அந்த சிலிண்டரை ஆட்டி ஈட்டி அவன் கவுத்து அதை ஏரிய வைக்கிறதுக்கு பிரயாசப்படுவீங்க. ஆமாம். சொல்ல நல்லா கவனிங்க. Your car stay on full if you don't drive. Your car will stay on full if you don't drive. ஒரு வாரத்துக்கு முன்னால நானும் ராஜனும் என் பைக்கில் அம்பாஸ்முத்திரம் போனோம். ரொம்ப நாளாச்சு பெட்ரோல் போட்டு, அப்படியே அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அந்த முள் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. பாதி வழியில் நின்றுடக்கூடாது. அதனால் என்ன செஞ்சேன், அடுத்து நிறைய கல்யாணம் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சேன், டக்குன்னு ஒரு யோசனையாக முதல் முறையாக 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அது அப்படியே ஃபுல் ஆயிடுச்சு.
டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. எஃப்க்கு வந்துருச்சு, அந்த முள் வந்து எஃப்க்கு வந்துருச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு முறை சிவந்திபுரம் போனேன், ஒரு முறை போட் ஸ்டாப் வரைக்கும் போனேன். 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாளுக்கு அப்புறமும் அந்த முள் ஃபுல்லாகவே இருக்குது, எஃப்லேயே இருக்குது, கொஞ்சம் கூட இறங்கி வரல, எஃப்லேயே இருக்குது. என்னன்னு யோசிச்சு, என்னடா எஃப்லேயே இருக்குதே, இன்னும் ஃபுல்லுலேயே நிற்குதே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். பிறகு தான் தெரிஞ்சுது, நான் வண்டியை எடுக்கவே இல்லை. ஆமாம், வண்டியை எடுக்கவே இல்லைன்னா எப்படி தான் இருக்கும்? ஃபுல்லு முள் எங்கே தான் நிற்கும்? ஃபுல்லில் தான். முள் ஃபுல்லில் தான் நிற்கும், முள் ஃபுல்லில் தான் நிற்கும். காரை ஓட்டத்தான் எரிபொருள் காலியாகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரை ஓட்டத்தான் எரிபொருள் காலியாகிட்டே இருக்கும். ஆமாம். சிலர் ரொம்ப பீத்திக்குவாங்க. என்ன தெரியுமா பீத்திக்குவாங்க? எங்கள் சிலிண்டர் 3 மாதத்துக்கு வரும். ஆமாம், எங்கள் சிலிண்டர் நாங்களாம் 3 மாதத்துக்கு, எங்கள் சிலிண்டர் 3, உங்கள் சிலிண்டர் 1 மாதத்துலேயே காலியாகுது. எங்கள் சிலிண்டர்லாம் 3 மாதத்துக்கு. 3 மாதத்துக்கு எப்படி வருது? அக்கினி முகாமில் சில ஜெபம் பண்ணாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? இன்னும் நிரப்பும் ஆண்டவரே, இன்னும் நிரப்பும் ஆண்டவரே, இன்னும் நிரப்பும் ஆண்டவரே. அவன் என்ன திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஏற்கனவே நிரப்பினதே இன்னும் காலி ஆகலாமா? ஏற்கனவே நிரப்பினதே இன்னும் காலி ஆகலாமா? எரியலாமா? எரிக்கப்படலாமா? ஏற்கனவே நிரப்பப்பட்டதே இன்னும் ஆமாம் காலி ஆகலாமா? எரிக்கப்படலாமா? ஆமாம். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். we need some more prayer. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் அக்கினி பெற்ற அபிஷேக அக்கினி எனக்குள்ளாக நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமாம், நிரப்பப்பட வேண்டியது அவசியம். மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். சொல்லுங்கள், பெற்ற அபிஷேக அக்கினி தொடர்ந்து நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமையானால் மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுதல் அவசியம். we need to be refilled. we need to be refilled. அப்படியே மனசுக்குள்ளார சொல்வீங்களா, ஆண்டவரே இனி வரும் நாட்களில் சுகமளிக்கும் வரத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன், என்னை மீண்டும் நிரப்புவீராக. fill me one more time Lord, என்னை மீண்டும் நிரப்புவீராக. இனி வரும் நாட்களிலே தீர்க்க தரிசன வரத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். ஆவியானவரே என்னை மீண்டும் நிரப்புவீராக, என்னை மீண்டும் நிரப்புவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபங்கள் வரட்டும். வெளிப்பாட்டு வரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை மீண்டும் நிரப்புவீராக, என்னை மீண்டும் நிரப்புவீராக. என்னுடைய மயிரெல்லாம் சிலிர்க்கிறது. ஆவியானவர் இறங்குகிறார், ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நான் பாடி ஆராதிக்கும் போதே கட்டுகள் உடைக்கப்படுவதை காண விரும்புகிறேன். ஆவியானவரே என்னை மீண்டும் நிரப்புவீராக, என்னை மீண்டும் நிரப்புவீராக. ஜெபிக்கும் போதே யாருக்கு ஜெபிக்கிறனோ அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவதை நான் காண விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை மீண்டும் நிரப்புவீராக, என்னை மீண்டும் நிரப்புவீராக. Holy Spirit, fill me one more time, fill me one more time. என்னை மீண்டும் நிரப்புவீராக. All you got to do is ask for the refilling. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் ஆவியானவரிடத்தில் என்னை நிரப்பும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டியதே. அவர்கள் எல்லாம், பேதுருவும் யோவானும் மற்ற சீஷர்களும் இப்பொழுது தேவே ஆல் ப்ரே, அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள்.
அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் மீண்டும் அபிஷேக அக்கினியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் அபிஷேக அக்கினியால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி கூடி வந்த அந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அபிஷேக அக்கினி உங்களில் தங்கியிருக்க வேண்டுமேயானால், நீங்கள் பெற்ற அபிஷேக அக்கினி உங்களில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? தனியாக செபியுங்கள். ஆண்டவரத்திலே ஃபாதர் ரீஃபில்லிங் மீண்டும் நிரப்பப்பட தனியாக செபியுங்கள், குழுவாக செபியுங்கள். ஆவா, நேற்றுக்கு முதல் நாள் இரவெல்லாம், வெள்ளிக்கிழமை இரவு வாலிபர்கள்லாம் ஜெபித்தார்கள். ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபித்து முடிகிற வரைக்கும் நான் என்னால் தூங்க முடியல. எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு முடித்தாங்களோ 1:30 மணிக்கு முடித்தாங்களோ தெரியல. அவர்கள் ஜெபித்து முடிகிற வரைக்கும் என்னால் தூங்க முடியல. ஏன்னா சத்தம் என் காதுகளிலே விழுந்து கொண்டு இருக்கிறார். தனியாக ஜெபிங்கள், என்னை மீட்டு நிரப்பும் ஆண்டவரே. குழுவாக ஜெபிங்கள். நிறைய பேர் குழுவாக ஜெபிப்பாங்க, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். தனியாக ஜெபிக்க விருப்பம் இருக்காது. குழுவாக ஜெபிங்கள், குடும்பமாக ஜெபிங்கள், சபையாக ஜெபியுங்கள். ஆமென். நான் இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆவியானவர் பேசுகிற ஆண்டவர், உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உங்களை பற்றி A to Z கர்த்தருக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறதை நான் திரும்ப சொல்லுகிறேன். எல்லாம் கவனிங்க, என்ன கவனிங்க. உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களை பற்றி உங்கள் கணவருக்கு தெரியாது, உங்களை பற்றி உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்களை பற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார்னா நீங்கள் வீட்டில் போய் நாண்டுகிட்டு செத்துருவீங்க. அவ்வளவு கேவலப்பட்டு போகத்தக்கதாக உங்களை பற்றி A to Z கர்த்தருக்கு தெரியும். குளிர் பிரதேசங்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியே குளிர் காயறதுக்குன்னே வீட்டை கொஞ்சம் கதன்னு வச்சிருக்கிறதுனே ஃபயர் பிளேஸ் வைத்திருப்பார்கள். ஃபயர் பிளேஸ், நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அடுப்பை பற்றி சொல்லலை, ஃபயர் பிளேஸ்னு. நெருப்பு அவன் நடு வீட்டில் இருக்கும். நெருப்பு அப்படியே கதன்னு எரிந்து கொண்டு இருக்கும். அதை சுற்றி உட்காந்து தான் பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. குளிர் நாட்களில் லண்டன்லலாம் இப்போ தான் 6 டிகிரி 7 டிகிரிக்கு திரும்பி இருக்கு. இப்போ தான் 7 டிகிரிக்கு இருக்குது. இது வரைக்கும் அவ்வளோ மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த நெருப்பை மூட்டி அவர்கள் அந்த தகன் வைத்திருப்பார்கள். அந்த எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு அணைந்து போகாமல் அது எப்பயுமே அப்படின்னு அப்படியே இந்த ரோரிங் சவுண்ட், அந்த நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு, அந்த நெருப்பு அணைந்து போகாமல் இருக்க சத்தம் வரணும்னா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் விறகை தூக்கி அவன் போட்டுக்கிட்டே இருக்கணும். விறகை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். விறகை தூக்கி போட்டால் தான் அந்த சத்தம் தொடர்ந்து கேட்கும். நெருப்பு தணிவதை பார்த்தாலே சில விறகுகளை எடுத்து போடுவார்களே தவிர அணைந்து போவதை யாரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அணைந்து போவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அணைந்து
போவதை வேடிக்கை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆமா, ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அந்த நெருப்பு அணைஞ்சு போகாம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணுமோ செய்வாங்க. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எரிகிற அடுப்பில் எரிகிற அந்த ஸ்டவ்வோட ஃப்ளேம் குறையுதுன்னு சொன்னால், ஆமாம், பெண்களால் சிலிண்டர் எடுத்து சிலிண்டரை மாற்ற முடியாது, சிலிண்டரை புது சிலிண்டரை தூக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற பதட்டம் இருக்குதே, அவங்களுக்கு இருக்கிற பதட்டம் இருக்குதே, ஐயோ அடுப்பு அணைஞ்சிருச்சுன்னா சோறு வீணா போயிருமே, சோறு வீணா போயிருமே. குக்கர் வச்சிருக்கோம், குக்கர் இந்த நேரத்தில் அடுப்பு அணைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது? பதட்டத்தோடு இந்த சிலிண்டரை என்ன செய்ய வேண்டுமோ அந்த அனல், அந்த நெருப்பு ஃப்ளேம் குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள். We will do anything to keep the fire roaring. We will do anything. அந்த நெருப்பு அணைந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்வார்கள். அப்படித்தானே? ஆமா, நான் பார்த்திருக்கிறேன், ராஞ்சனை பார்த்திருக்கிறேன், அசரியாவை பார்த்திருக்கிறேன். சமைக்கிற நேரத்தில் அணைஞ்சு போகுதுன்னு சொன்னா சில நேரத்தில் கெரசினை ஊற்றுவார்கள், மண்ணெண்ணையை ஊற்றுவாங்க நெருப்புல. எதை செய்ய வேண்டுமோ அதை எதையாயிலும் ஒன்றை செய்து அந்த நெருப்பு அணைந்து போகாமல் இருக்க அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அந்த எண்ணெய் பாக்கெட்டுடைய பேப்பரை எடுத்து உள்ள போடுவாங்க. சில நேரத்தில் எண்ணெயை கொஞ்சம் ஊத்துறதை நான் பார்த்திருக்கிறேன். Do something to keep your anointing. உங்கள் அபிஷேகம் உங்கள் நிலைத்து இருக்கும்படியாக எதையாயிலும் ஒன்றை செய்யுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? எதையாயிலும் ஒன்றை செய்யுங்கள். முக்கியமாக மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். மூளை செய்யாததை என் முழங்கால் செய்யும். என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். நெருப்பு அணைந்து போகாமல் இருப்பதற்கு மண்ணெண்ணையை ஊத்த சொன்னேன். எல்லாரும் ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. எண்ணெயை ஊத்துங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவியானவர் சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன். என்னில் இருக்கிற அந்த அபிஷேக அக்கினி அணைஞ்சு போவதற்கு என்ன காரணம்? அணைந்து போகாமல் இருக்க என்னுடைய ஈகோவை நான் அக்கினியில போடுன்னு சொன்னா, அந்த ஈகோவை I will throw my ego into that fire. அந்த அக்கினியில என்னுடைய ஈகோவை நான் போடுவேன். என்னுடைய பெருமையை நான் தூக்கி எறிவேன். என்னுடைய பெருமையை நான் தூக்கி எறிவேன். என்னுடைய இச்சையை நான் தூக்கி எறிவேன். அந்த அக்கினி, அபிஷேக அக்கினி அணைந்து போகாமல் இருக்குன்னு சொன்னா, என்னுடைய மன்னிக்காத அந்த சுவாபத்தை நான் தூக்கி எரிந்து போடுவேன் அக்கினியிலே. ஆபாச படங்களை பார்க்கும் அந்த விருப்பத்தின் சுவாபத்தை நான் அக்கினிக்குள்ளாக தூக்கி போடுவேன். யாரை குறித்தும் குறை பேசுகிற அந்த சுபாவத்தை அந்த அக்கினிக்குள்ளாக தூக்கி போடுவேன். பழி வாங்கும் அந்த இருதயத்தை அந்த அக்கினிக்குள்ளாக நான் தூக்கி போடுவேன். இந்த அபிஷேக அக்கினி என்னில் அணைந்து போவதை நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அபிஷேக அக்கினி என்னில் கொழுந்து விட்டு எரியணும்னா செய்து வரும் எந்த காரியத்தை நான் விட்டு விடணும்னு சொல்லுகிறீங்க ஆவியானவரே. ஆவியானவரே,
நான் செஞ்சு வருகிற எந்த காரியத்தை நான் விட்டுடணும், எனக்குள்ளா இருக்கிற அந்த அபிஷேக அக்கினி குறையாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் செய்து வர எந்த காரியத்தை விட்டுவிடணும்னு விரும்புகிறீரோ அந்த காரியத்தை நான் அக்கினியிலே நான் தூக்கி போடுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தூக்கி போடுகிறேன். எந்த நபரை விட்டு விலகணும்னு ஆவியானவரே, என்னில் இருக்கிற அபிஷேக அக்கினி குறையாம இருக்கணும்னா எந்த நபரை விட்டு விலகணும்னு ஆவியானவரே நீ சொல்லுகிறீரோ அந்த நபரை விட்டு நான் விலக அந்த காரியத்தை நான் அக்கினியிலே தூக்கி போடுகிறேன். ஆண்டவரே, எதை பார்ப்பதை விட்டு நிறுத்தணும்னு சொல்லி விரும்புகிறீரோ ஆவியானவரே, அந்த ஆசையை விருப்பத்தை அக்கினியிலே நான் தூக்கி போடுகிறேன். உங்களில் சிலர் அபிஷேக அக்கினி இழந்து போய் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களில் சிலர் கர்த்தர் உங்களுக்கு தந்த விசேஷித்த அபிஷேக அக்கினியை இழந்தது மாத்திரமல்ல, இருப்பதை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். The Holy Spirit wants you to make you a flame. உங்களை அக்கினி பிளம்பாய் மாற்றுவதற்கு ஆவியானவர் விருப்பத்தோடு இந்த பகல் வேளையிலே வந்திருக்கிறார். உங்களை அக்கினி பிளம்பாய் மாற்ற விரும்புகிறார். சத்தமாய் ஆவியானவரிடத்தில், ஆண்டவரே நான் தூக்கி போடுகிறேன், நான் தூக்கி போடுகிறேன். முகாமின் அக்கினி முகாமின் நாட்களில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நான் அபிஷேக அக்கினியை பெற்றவனாக. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு அந்த அபிஷேக அக்கினி எனக்குள்ளாய் நான் நிலைத்திருப்பதை நான் தக்க வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தக்க வைத்துக் கொள்ள பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். 47 வருஷமாக அக்கினி அவிந்து போகாதபடிக்கு எனக்குள் தக்க வைத்துக் கொள்வதிலே நான் குறியா இருக்கிறேன். அணைந்து போகத்தக்க சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது உண்மை. அப்படிப்பட்ட பாவ சூழ்நிலைகளை நான் சிக்கிக் கொண்டது உண்மை. ஆனா எதை இழந்தாலும் இழப்பேனே ஒழிய, யாரை இழந்தாலும் இழப்பேனே ஒழிய, நான் பெற்ற அந்த அபிஷேக அக்கினியை இழக்க மாட்டேன். நான் பெற்ற அந்த அபிஷேக அக்கினியை இழக்க மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அப்படியே சிலர் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிப்பார்கள். நான் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள், ஒரு மாதம், 3 மாதம், 6 மாதம் அல்ல, தொடர்ந்து எப்போதும் எனக்குள்ளே ஆவியானவர், எனக்குள்ளே அபிஷேக அக்கினி. ஆமென் சொல்வீலா? எனக்குள்ளே அபிஷேக அக்கினி, என் மூலமாய் அபிஷேக அக்கினி. ஆமென் சொல்வீலா? அல்லேலூயா. ஆமா, இந்த அபிஷேக அக்கினி தான் உங்களை பலப்படுத்துகிறது, உங்களை சாட்சியாய் நிறுத்த வைக்கிறது, சத்ருக்கு எதிரே உங்களை ஜெயமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யும்படிக்கு உங்களை பலப்படுத்துகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒரு சில நிமிஷங்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிஷங்கள்